கஞ்சா எண்ணெய் கடத்தல் வழக்கில் கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இந்த நபர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுவை வழியாக இலங்கைக்கு ஆசிஸ் எண்ணெய் கடத்தல் வழக்கில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் 2022 நுண்ணறிவு தகவலின் அடிப்படையில் சென்னை மத்திய போதைப் பொருள் பிரிவுக்கு ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி வந்த டாடா சுமோ வாகனத்தை ஒரு மாநில நெடுஞ்சாலையில் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது தூத்துக்குடிக்கு 4.4 கிலோ ஆசிஸ் எண்ணெய் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. வாகனத்தில் பயணம் செய்த தூத்துக்குடியை சேர்ந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்த விசாரணையில் 4 பேர் அதில் கைது செய்யப்பட்டனர். அதில் அந்த கும்பலுக்கு தலைவனாக இருந்த சிலுவைராஜ் என்பவர் இந்தியாவிலிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். தற்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சென்னைக்கு வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது நேற்றைய அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வேறு எங்கெல்லாம் போதைப் பொருள் விற்பனை மேற்கொண்டிருக்கிறார், இலங்கையில் யாருக்கு போதைப் பொருள் விற்பனை மேற்கொண்டார் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் வங்கி கணக்கு எண்களையும் பண பரிமாற்ற விவகாரங்களையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.